தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டம் கொக்குவில் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்னு சொன்னால் ஒரு காணியோடு சேர்த்து ஒரு வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. அதை உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். முதல் முறையாக இப்படி காணி மற்றும் வீடு விற்பனை வீடியோ நான் போட போகிறேன். அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் இப்போ காணியோட சேர்த்து வீடு வாங்குகிற ஐடியாவில் இருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ எனக்கும் ஒரு புது அனுபவம் இப்படி வீடியோஸ் போடுறது. அதனால் இப்போ சில குறைகள் இருந்தால் அதை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை மாற்றிக்கொண்டு சிறப்பான வீடியோஸ் போட நான் முயற்சி செய்கிறேன். இப்போ ஒரு காணியை இப்போ நம்ம விற்க போகிறோம்னு சொன்னால் அதில் அமைவிடம் எங்கே இருக்குது என்று நம்ம காட்டத்தானே வேணும். அதனால் இதில் அட்ரஸை நான் சரியான முறையில் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் கொக்குவில் 3ஆம் குறுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சில மீட்டர்களில் கொக்குவில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காம். ஒரு பெரிய ஒரு வீடு தான். நான் தெளிவாக நான் காட்டுறேன். தெளிவாக காட்டினால் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னுக்கு மதில் நீங்கள் பார்க்கலாம். முன்னுக்கு மதில், இது தார் ரோட். நிறைய பக்கத்துலேயே இப்போ நிறைய வீடுகள் எல்லாமே இருக்குது. இப்படி வளைச்சி காட்டுங்க. நிறைய வீடுகள் இருக்கு. மட்டக்களப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கொக்குவில். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தானே. அதனால் இந்த சூழலை காட்டத்தானே வேணும். அதனால் நான் தெளிவாக காட்டுறேன். ஓகே, ஓகேங்க. முன்னுக்கு மதில் கேட் போட்டு இருக்கிறாங்க. ஓகேங்க, பார்க்கலாம். பெரிய ஒரு வீடு. சரி, ஓகேங்க. இப்போ என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன்னு பாருங்கள். முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு மாமரம் ஒன்று இருக்குது. முன்னுக்கு வெயிலெல்லாம் இருக்காது, இனலாக தான் இருக்கும். பிலா மரம் இருக்குது, தென்னை மரங்களும் இருக்குது. பாருங்கள், நல்லா காய்க்கிற தென்னை மரங்கள். 2 மரமும் தென்னை மரம். நல்லா காய்க்கிற தென்னை மரம்னு சொல்லலாம். நிறைய காய்கள் இருக்குது பார்க்கலாம். ஒரு பக்கம்தான் மதில் இருக்குது, முன்பக்கம் மட்டும். எங்களையும் பாருங்கள், எங்களை பக்கமும் ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குது. அதுவும் காய்க்கிற தென்னை மரம் தான். நிறைய மரங்கள் இருக்குது, பூ மரங்கள், தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இதில் அளவு, இந்த காணிட அளவு 14 பேஜ் என்று சொல்கிறாங்க. நிறைய மரங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது முன்பக்கத்தையும் பார்க்கலாம். அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது காணி. பார்க்கலாம். அடுத்தது பின்பக்கத்தையும் பார்ப்போம். அதான் ஒரு பக்கம்தான் மதில் இருக்குது, இந்த பக்கமெல்லாம் தகரத்தால் அடைச்சிருக்கிறாங்க. ஓகே, பாருங்கள். 14 பேஜ், பெரிய வளவெல்லாம் இல்லை, 14 பேஜ் தான். ஓகேங்க, பார்க்கலாம். 14 பேஜ் தான். பின்னுக்கும் ஃபுல்லாக அடைச்சிருக்கிறாங்க, தகரத்தாலான வேலி தான். ஓகேங்க, பின்னுக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, முன்னுக்கு தான் இருக்குது. நிறைய பார்ப்போம். அடுத்தது இது நார்மலாக தகரத்தால் இறக்கி விட்டுருக்கிறாங்க, பைக்குகள் வைக்கலாம். அடுத்தது அப்போ என்ன தேவையில்லாத பொருட்கள் இதில் வைக்கலாம். ஓகே, அதே போல் முன்னுக்கும் இறக்கி விட்டுருக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இப்படியான தகரங்கள் அடித்து இறக்கிறதுக்கான செலவு இப்போத்திய ஒரு செலவை பார்த்தா 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட தேவைப்படும் உண்மையிலேயே. ஓகே, அடுத்தது உள்ளுக்குள்ளேயும் போயிட்டு பார்ப்போம். முன்னுக்கு ஒரு சின்ன ஃபோர்ட்டிகோல் மாதிரி முன்னுக்கு பார்க்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே சீமெந்தால் இழுத்துட்ருக்கிறாங்க தர. ஓகே, உள்ளே போயிட்டு பார்ப்போம் எத்தனை அறை இருக்குன்று. ஓகேங்க, என்னென்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் செங்கங்களெல்லாம் கட்டிருக்கிறாங்க. அங்கால ஒரு ரூம் தான் ப்ளொக்கலில் கட்டிருக்கிறாங்க. மேலே பார்த்தா தெரியுது தானே, ரெண்டும் கலந்து கட்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இது முதல்ல ஒரு உயரம் இல்லாத ஒரு வீடாக இருந்திருக்கும், அதனால் உயர்த்திருக்கிறாங்க ப்ளொக்கலில். அப்படி தான் இருக்கும். ஓகே, ஓகேங்க. கொஞ்சம் லைட்டு பவர் குறைவாக இருக்கிறதால கிளியராக தெரியுதோ தெரியல. தெரியுதானல்ல? ஓகே, ஓகேங்க. அடுத்தது இது கோலன்னு எடுத்துக்கொள்வோம். அடுத்தது வந்து கிச்சன். ஓகே, பார்க்கலாம். அப்படி எங்களையும் காட்டுங்க. இப்போ தெரியும் தானே, இதில் அவங்க இருக்கிற
வீடு விற்கிறதால எல்லா உபகரணங்களும் எல்லா பாத்திரங்களும் இருக்குது. இப்போ மனிதர்கள் வாழ்கிற மாதிரி இருக்குது தானே, இதில் அப்படி தானே இருக்கும். ஓகே, அடுத்தது அங்கே பக்கம் சொல்லணும். அவங்க சொன்னாங்க அங்கால ஒரு வாஷ் ரூமும் இருக்குதாம். ஓகே, அங்கே வாஷ் ரூம் பார்ப்போம். அதை இங்கே பார்க்கலாம். நீங்கள் இதில் லைட் இல்லை தம்பி. என்ன தம்பி, லைட்டை போடுங்க. இதில் ஒரு ரூம் மாதிரி வந்து அங்கால பாத்ரூமா டாய்லெட், அது டாய்லெட் தானே. அப்போ அங்கே டாய்லெட் ஒன்று இருக்குது. முக்கியமான சொன்னாங்க வெளியில இல்லையா, உள்ளுக்குள்ளேயே வாஷ்ரூம் டாய்லெட்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இப்போ 2 ரூம்களை பார்த்துருக்கிறோம். அடுத்தது பெட்ரூம்களை பார்ப்போம், எத்தனை பெட்ரூம் இருக்குண்டு. ஓகேங்க, இது ஒரு சின்ன பெட்ரூம். ஓகே, இதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பெட்ரூம், ஒரு சிறிய ஒரு பெட்ரூம். ஒரு முன்னுக்கு டேபிள் மாதிரி உண்டு சீமந்தால. இதை பார்த்தாலே தெரியுது முதலே வீடுகள்லாம் இப்படி கட்டுவாங்க, அதே போல தான் இங்கேயும் கட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து இந்த ஒரு பெட்ரூம் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு பெட்ரூம். பெரிய பெட்ரூம். மேலே வந்து அண்டச்சிட்டுலாம் மடிக்கல, மேலேயும் காட்டுங்க. மேலே ஓடுதானே. ஓகே, ஓகேங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம், இது ஒரு ஹால். அடுத்தது கிச்சன். அங்கால கிச்சனுக்கு அங்கால டாய்லெட் இருக்குது. அடுத்தது இந்த ஒரு பெட்ரூம், இந்த ஒரு பெட்ரூம். ஓகே, இது அவங்க இதுவும் ஒரு பெட்ரூமாக தான் பயன்படுத்துகிறாங்க, கட்டில் போட்டிருக்கு. ஓகே, அங்காலையும் இருக்கு. என்ன அங்காலையும் இருக்கு, அங்கால ஒரு செக்ஷன். ஓகே, பார்க்கலாம். அப்போ அங்கால ஒரு செக்ஷன், இங்கால ஒன்று. ஓகேங்க. நான் நினைக்கிறேன் இப்போ 2 குடும்பம் இருக்கிற மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. 2 குடும்பம் தான் இருக்கிறாங்களாம் இதில். ஓகே, இது ஒரு ஹோல் மாதிரி இருக்கு, பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ அடுத்தது அங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அங்கால ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது. இப்போ அடுத்து சொன்னாங்க இந்த பெட்ரூமுக்குரிய அங்கே வாஷ்ரூம் வந்து அங்கால இருக்காம். ஓகே, இங்கே ஒரு குளியல் அறை ஒன்று இருக்கு. இது புதிதான கட்டடம் என்று சொல்லலாம், புதிதாகத்தான் கட்டிருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது மேலே. ஓகே, சரி, ஓகேங்க. இப்போ முடிந்த அளவுக்கு நான் அழகாக வீடியோ எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே நம்பிக்கையாக இருக்குது. இப்படியான ஒரு இடத்துல இப்படி வீடு வாழ விற்கிறாங்கன்று எனக்கு தகவல் வந்தது. அதனால் இங்கே வந்து இப்போ வீடியோ எடுத்து தெரியப்படுத்திருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை இப்போ வீடு வாழ வாங்குகிற ஐடியாவில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். அப்படி பார்த்து தொடர்பு கொண்டு இந்த வீடை வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். சொல்லப்போனால் இப்போ பெரிய ஆடம்பரமான வீடுன்றெல்லாம் சொல்ல முடியாது தானே. ஒரு ஒரு நடுத்தர அளவில் இருக்கிறவங்க பணம் கொடுத்து வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் தானே. ஓகே, இப்போ என்ன சொல்கிற அடுத்தது இந்த வீட்டு விலையை கட்டாயம் சொல்ல தானே வேணும். இப்போ வீடு மட்டுமில்லை தானே, வளவும் சேர்த்து தான் 14 பேச்சு வளவு வீடு. சொல்லப்போனால் எத்தனை ரூம் இருக்குது, ஒரு ஹோல். இதையும் ஒரு ஹோல் எடுப்போம் நம்ம. என்ன இது ஒரு 40 ஹோல். அடுத்தது உள்ளுக்குள்ள ஒரு ஹோல். அடுத்தது இந்த பக்கத்துலேயே 3 அறை இருக்குது, கிச்சன் ஒன்று சேர்த்து. அங்கால டாய்லெட் இருக்குது. அடுத்தது இங்கால செக்ஷனில் ஒரு பெரிய ஒரு ஹோலும் ஒரு ரூமும் ஒரு குளியல் அறையும் இருக்குது. ஓகே, இப்போ 14 பேஜ் காணியும் இந்த வீடும் சேர்த்து எவ்வளோ பெறுமதி என்று சொன்னால் 70 லட்சம் என்று சொல்கிறாங்க உரிமையாளர்கள். இப்போ நான் நம்பரையும் போடுவேன், தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல்கள், மேலதிகமான தகவல்களையும் மற்றும் நீங்கள் விலையையும் பேசி தீர்மானிக்கலாம். ஓகேங்க. இப்போ அடுத்தது என்ன சொல்கிற கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. இப்போ என்னோடய வீடியோஸை வளமையாக பார்க்குறவங்க தெரிவிங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்போ எவ்வளோ வீடியோஸ் போட்டுருக்கிறோம், இப்படியான வீடியோஸ் வருமானு கூட எனக்கு தெரியாது, நான் போடுவான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்ன, இப்போ இந்த வீடியோ மூலமாக இப்போ போடுவதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு ஒரு பயனுள்ளது அமையும் தானே. இப்போ ஒரு வீடு வளர வைக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கஷ்டத்தில் விற்பாங்க, அதை விளங்கி கொள்ளுங்க.
அவசரத்தை வைப்பாங்க. அதனால் இப்போ நான் வீடியோ போடுவதன் மூலமாக அவங்களுக்கு நன்மை நடந்தால் எனக்கு சந்தோஷம். கட்டாயமாக நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ மூலமாக இந்த வீடு விற்பனை செய்யப்படும் என்று. ஓகேங்க, அடுத்தது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக பார்த்து எனக்கு ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. ஓகேங்க, இப்போ அடுத்தது என்ன சொல்லணும்னு சொன்னால் இப்படியான காணிகள், அடுத்தது பைக்குகள், முக்கியமாக இளைஞர்களுக்கு மற்றும் எல்லாருக்கும் தேவைப்படுறது பைக்குகள் தானே. அந்த பைக்குகளை செல் பண்ணணும்னு சொன்னாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்ன சொன்னால் என்னோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறாங்க தானே. அப்போ அவசரத்துக்கு காணிகளாகட்டும், வீடுகளாகட்டும், பைக்குகளாகட்டும் மற்றும் நிறைய எலக்ட்ரானிக் பொருட்களாகட்டும் விற்பாங்க. அப்போ என்னை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அதை நான் ஒரு வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு தெரியப்படுத்துவேன். அதன் மூலமாக அதை இலகுவாக நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 076 23 74 125. நார்மல் காலும் எடுக்கலாம், வாட்ஸ்அப் காலும் எடுக்கலாம். தொடர்பு கொள்ளுங்கள். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.